ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கத்திரிக்காயோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சப்பாத்தி, தோசை, சைட் டிஷ்ஷாக எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு 2 கத்திரிக்காய் வச்சுருக்கேன். நீள் வாட்டத்தில் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், தனியா கையிலே நல்லா உடச்சி போடுங்க. ஒரு பிரியாணி, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய், 2 பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, ஒரு 3 நிமிஷம் ஆரம்பிச்சு. இங்கே பாருங்கள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கத்திரிக்காய் உருளைக்கிழங்குக்கு தகுந்த மாதிரி தூள் உப்பு. நல்லா கலந்துடுங்க. அப்படியே மூடி வைங்க ஒரு 7 நிமிஷம். பாருங்கள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் வெந்திருக்கு பாருங்கள். 1 டீஸ்பூன் காரம் மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுது. கொத்தமல்லியிலே கருவேப்பிலை கொஞ்சம். அவ்வளோதான், சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். நல்ல மோர் குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மிளகு பொங்கல் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மிளகு பொங்கலுக்கு பொட்டுக்கடலை தேங்காய் சேர்த்து சட்னி ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பச்சை அரிசி தான் எடுத்துருக்கேன், கடையில் வாங்கின அரிசி தான். 2 டம்ளர் அரிசி. இங்கே பாருங்கள், 5 டீஸ்பூன் பச்சைப்பருப்பு லைட்டாக அப்படியே வறுத்துருக்கேன். அப்படியே மூடி வைங்க. ஊறினதுக்கப்புறம் 3 டைமு வாஷ் பண்ணிடலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நல்லா 3 டைமு வாஷ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா வடிய வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா வடிய வச்சுட்டு குக்கரில் அப்படியே அள்ளி சேர்த்துடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், மொத்தமாக 6 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியெல்லாம் அளந்து வச்சாச்சு. பொங்கலுக்கு தகுந்த கல் உப்பு நல்லா கலந்து விடுங்க. குக்கரை மூடி வச்சிடலாம். 1 விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் ரெடியாக இருக்குது. நல்லா கலந்து விடுங்க. தாளித்து கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். மிளகு, சீரகம்
ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன். சிம்மில் வச்சுடுங்க. கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, ஒரு கைப்பிடி முந்திரி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது பாருங்க நறுக்கிற இஞ்சி பூண்டு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா செவந்தெடுத்து அப்படி நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். இது பாருங்க அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான மிளகு பொங்கல் ரெடி. சுட சுட சட்னி வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சும்மா ஜம்முன்னு ஜோராக இருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள் கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிட்டேன். சட்னிக்கு அரை மூடி தேங்காய் பல்லாக கட் பண்ணியிருக்கேன். 5-6 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள் ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு 5-6 பல்லு. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் தண்ணி விட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சிருக்கேன். பொட்டுக்கடலை நல்லா 2 கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் கல் உப்பு, தண்ணி விட்டு சட்னி பாதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சட்னி அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே பாருங்கள் அப்படியே தாளிச்சத்தில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்கள் சட்னி ரெடி ஆகிடுது. பொங்கலுக்கு சட்னியும் ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள் பொங்கல் ரெடியாக இருக்குது. பரிமாறும்போது மேலே ஒரு டீஸ்பூன் நெய் விடுங்க, சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மிளகு பொங்கல் தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.